Hey friends, very good morning. This is Priya K. Very welcome back to my channel. இன்னைக்கு நான் உங்களுக்கு எங்களோட கேன்பரா ட்ரிப்பை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணலான்ட்டு விரும்புகிறேன். நாங்கள் காலையிலேருந்து டிரைவ் ஆரம்பிச்சிலேருந்து ரொம்ப அழகான டேயாக இருந்தது. ஸோ நாங்கள் இப்போ பேக் பண்ணுறோம் எல்லாத்தையும். பேக் பண்ணிவிட்டு எல்லாம் செக் பண்ணிவிட்டு ஏன்னா நாங்கள் இட்ஸ் a லாங் டிரைவ் நியர்லி ஒரு 3.5 hours 4 hours அந்த மாதிரி டிரைவ் தான். ஸோ வீட்டிலேருந்து கிளம்பிட்டு எது எது தேவையானதெல்லாம் எடுத்து வச்சேன். இது கட்டாயம் தேவை ஒரு ட்ரிப் போகிறதா இருந்தால். அப்புறம் பிளாக் காஃபி இது என்ன ஹஸ்பண்ட் தான் டிரைவ் பண்ணுறாரு. ஸோ நான் அவருக்கு ஒரு கைடாக நான் பக்கத்தில் இருக்காது. நான் அவருக்கு எல்லாம் காஃபி ஊற்றி கொடுக்கறதுலேருந்து வழி எதுவும் மிஸ் பண்ணாமல் போகிறதுக்கு நான் பக்கத்துல இருந்து அவரை மானிட்டர் பண்ணி கொண்டே இருந்தேன். ஸோ நான் தூங்கவே இல்லை. Happy? ஸோ ஆல் ஆல் செட். Apa? இப்போ நாங்கள் கிளம்பி போய் கொண்டிருக்கிறோம். Taruh. இந்த டிரைவே தான் உங்களுக்கு காட்டணுண்டு. நான் இது நான் கேன்பராவுக்கு நான் ஏற்கனவே போயிருக்கேன். ஒரு ஐ திங்க் 16 இயர்ஸ் பிஃபோர் நான் போயிருக்கேன் வித் மை ஹஸ்பண்ட். ஒரு கிளையண்ட்டை சந்திக்கிறதுக்கு ஹஸ்பண்ட் ஒரு ஓல்டு ஆஃபீஸ் மூலயமா போனேன். அந்த ஸ்டேயும் அழகா இருந்துச்சு. ஏன்னா போகிற வழி அவ்வளோ அழகா இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரியும். அதனாலேயே இதை நான் கட்டாயம் உங்களோட ஷேர் பண்ணணும்னு சொல்லி இந்த வீடியோ நான் செய்கிறேன். பாருங்க, இந்த ரோட்ஸ் எல்லாம் பாருங்க. இதுதான் நாங்கள் போகிற வழி. NSWலேருந்து சிட்னிலேருந்து நாங்கள் கேன்பரா போகிற வழி. ஹைவே எல்லாம் இவ்வளோ அழகா இருக்கும். இப்போ நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கி கொண்டிருக்கிறோம். வானத்தில் பாருங்க, அழகா அந்த ஃப்ளைட் போகிற மாதிரி அந்த காட்சியை பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு சொல்லி. இதுக்கிடையில நான் இவரை சந்திச்சேன், அந்த குட்டியால. இந்த பாருங்க, இந்த டாக் என்ன அழகா அவங்க கொண்டு போறாங்க பாருங்க பைக்ல வச்சு. இந்த ரெண்டாவது மகள் கேபாப் டிமன் ஹண்டர் ஃபேன் அவ. ஸோ எனக்கு ரூமி கேரக்டரை கொடுத்து அதை நான் வச்சுக்கொள்ளணும்னு சொல்லி ஆர்டர் கொடுத்துட்டா. ஓகே, நான் அதை வச்சுக்கொண்டு ஐ ஆல்சோ என்ஜாய்டு. இந்த ரோட் ட்ரிப் அவ்வளோ அழகா இருக்கு. நீங்க பாருங்க, சைடெல்லாம் பாருங்களேன் எவ்வளோ அழகா அது செதுக்கி இருக்கிறாங்கன்னு தான் சொல்லி. இட்ஸ் நேச்சர் கிஃப்ட். அதை விட எங்களோட மேன்ஷிப் ஹார்ட் ஒர்க்கையும் கொடுத்த என்ன அழகா அந்த ரூல்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லி பாருங்க. நீங்க என்ஜாய் பண்ணி கொண்டிருக்கிறீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் அவ்வளோ என்ஜாய் பண்ணேன். ஐம் பிக் ஃபேன் ஆஃப் CM விஜய். ஸோ அவரோட பாட்டுகள், ஏன்னா அவர் இப்போ மூவில நடிக்க போறதில்ல. ஸோ அவரோட பாட்டெல்லாம் நான் என்ஜாய் பண்ணி கொண்டு வந்தேன். இது இடையில நாங்க ஒரு ரெஸ்ட் ரூம் போறதா இருந்தா இது சின்ன ஒரு எக்ஸிட் எடுத்து இதுல நாங்க போயிட்டு வந்துடலாம். சின்ன 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 ஹட்ஸ் எல்லாம் இருக்கும். உங்களுக்கு எதுவும் சாப்பிட்றதுன்னா கூட நீங்க இங்க நின்று சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு நீங்க டிரைவ் பண்ணலாம். நாங்க ஆனா ஃபுல் டிரைவ் த்ரூ தான். நாங்க எங்கேயுமே நிப்பாட்டு இல்லை இதுல. ஸோ என்னென்ன சொன்னா அந்த அழகான இடத்தை நாங்க ரசிச்சு கொண்டே போகணும். எங்கேயும் ஸ்டாப் பண்ணாம நாங்க போனோம். இட் வாஸ் பியூட்டிஃபுல் டிரைவ். நீங்களும் சிட்னி வந்தா, கேன்பரா போறதா இருந்தா இப்படி ஒரு டிரைவ் போய் பாருங்க. நாங்க ஃப்ளை பண்ணியும் இருக்கிறோம். பட் இப்படி ஒரு டிரைவ் போற நேரம் உங்களுக்கு இந்த இயற்கையை ரசிச்சு கொண்டு போற ஒரு தருணம் உங்களுக்கு கிடைக்கும். இப்ப பாருங்க, இந்த காட்டுது ஒவ்வொரு போர்டையும் நான் உங்களுக்கு காட்டிக்கொண்டு தான் போறேன். அப்படி ஸ்ட்ரெயிட் ரோட் தான், அப்படி அழகா போகுது. பாருங்க எவ்வளவு அழகான மலைகள் இருக்குது. சைட்ல இருக்கிற அந்த வியூ இருக்கு தானே, அன்பீட்டபிள். நேச்சர் எவ்வளவு அழகா எங்களுக்கு அவ்வளவு அழகான கிஃப்டை கொடுத்துருக்காங்க. அதை என்ஜாய் பண்ணுங்க லைஃப்ல. 24/7 நாங்க ஒர்க் பண்ணிக்கொண்டே தான் இருக்கிறோம். அதுக்கிடையில ஒரு சின்ன பிரேக், கிட்ஸோட என்ஜாய் பண்ற ஒரு ஃபேமிலி ட்ரிப் இப்படி ஒரு கட்டாயம் இருக்கணும் லைஃப்ல. பாருங்க இந்த ரோட எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லி. இதுக்கிடையில CM விஜய் அவரோட பாட்டை தான் நாங்க என்ஜாய் பண்ணிக்கொண்டு இந்த ட்ரிப் ஃபுல்லா we did enjoy CM விஜய் சாங், ஓல்ட் சாங்ஸ். ஏன்னா அவர் சினிமாலேயே நடிக்க போறதுலன்ற சரியான கவலையா இருந்தது எனக்கு.
அதோட இப்படி நான் என்ஜாய் பண்ணி கொண்டு வந்த மகள் மூத்த தூக்கம். 2வது ஃபுல் ட்ரிப்பும் அம்மா மாதிரி முழிச்சு கொண்டு வந்தா. அ நல்லா என்ஜாய் பண்ணுனா. இந்த ரோட பாருங்க. சின்ன சின்ன வியூஸ நான் வந்து கேப்சர் பண்ணி உங்களுக்காக நான் குடுத்துருக்கேன். நீங்களும் என்ஜாய் பண்ணீங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் சொல்லணும் என்னன்னு சொன்னா, இப்படி நீங்க ட்ரிப் போற நேரம், உங்களோட புக்கிங்ஸ் எல்லாம் முதல்லயே இது பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கு முதல்ல நான் இத பார்த்து காட்டியிருக்கேன். அ அது நான் இதுக்காகவே நான் எடுத்தது. அந்த வியூஸுக்காக எடுத்த வீடியோனால நான் அத காட்டிட்டு நான் உங்களுக்கு அதுக்கு போறேன். அந்த பக்கத்துல நிறைய வந்து ஒவ்வொரு பண்ணைகள் எல்லாம் இருக்குது. குதிரை பண்ணை, அப்புறம் ஆட்டு மந்தை, மாடெல்லாம் அவ்வளோ அழகான பசுக்கள் எல்லாம் அங்க சைடுல அப்படி அழகா இருந்தது அது வியூவே. அதையும் பாருங்க. இங்க பாருங்களேன் எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லி. நீங்க இந்த வீடியோ என்ஜாய் பண்ணி கொண்டிருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த சேனல. இன்னும் ஃபியூச்சர்ல நிறைய வீடியோஸ் இதுல கண்டினியூஸ் இருக்குது. நான் போடுறேன். Hope you are enjoying this video. அது ஒரு பாட்டு ஒன்று வருது. வழி நெடுக காட்டு மல்லின்னு ஒரு பாட்டு இருக்கு தானே. அந்த மாதிரி அந்த வியூ வந்து அவ்வளவு அருமையான வியூ. நீங்க பார்ப்பீங்க. நீங்க பாருங்க வருது பாருங்க. வந்து கொண்டே இருக்குது. நான் வந்து முந்தி போற நேரம் பழைய இதுல போற நேரம் வந்து நான் ரசிச்ச வியூ எல்லாம் கொஞ்சம் மாற்றமா இருந்தது. பட் டிஃபரண்ட் லுக்கா இருந்தது. ஏன்னா வந்து இயற்கையே மாறுது தானே. நாங்க நினைச்ச அளவு குளிர் இருக்கு இல்ல. ஸோ என்ஜாய் பண்ற மாதிரி தான் இருந்தது. நாட் ஒன்லி அந்த வியூ, த நேச்சர் வியூ, அங்கேயும் கேன்பராவிலையும் நிறைய மாற்றங்கள் வந்தது. நீங்க வீடியோல பார்ப்பீங்க. நாங்க முந்தி பழைய இதுல போற நேரம் 16 இயர்ஸ் பிஃபோர் போற நேரம், அங்க வந்து அப்படியே அமைதியா இருக்கும். யாருமே இருக்க மாட்டாங்கன்ற மாதிரி இருக்கும் அந்த ரோட்ஸ் எல்லாம். பட் இப்ப அப்படியே தலைகீழா மாறி இருக்கு. இங்க பாருங்களேன். இன்னும் அழகான வியூஸ் எல்லாம் வந்து கொண்டிருக்குது. பாருங்க. உங்கள போர் அடிக்கிறதுக்காக இத நான் காட்டல. பட் நான் என்ஜாய் பண்ணேன். பெர்சனலி நான் என்ஜாய் பண்ணுனேன். அதனால தான் இந்த வியூவ உங்களுக்கு காட்டணும்னு சொல்லி, சிட்னி டூ கேன்பரா எப்படி இருக்குன்னு சொல்லி, இந்த வியூவ நீங்களும் ரசிக்கணும்னு சொல்லி தான் நான் இத காட்டுறேன். இந்த பாருங்களேன். விண்ட்மில். இந்த விண்மில் இன்னொரு இடத்துல வரும் பாருங்க. ஏன்னா அவ்வளவு தூரம் நாங்க சுத்தி அத மலை மாதிரின்னு நினைக்கிறேன். சுத்தி சுத்தி நாங்க போறோம். இந்த விண்மில் இன்னொரு இடத்துலயும் வரும். நான் காட்டுறேன். பாருங்களேன், அந்த ஒவ்வொரு மரங்களோட இலைகள் கூட அவ்வளவு டிஃபரெண்டான கலர்ஸ குடுத்து கொண்டிருக்குது நேச்சருக்கு. இங்க பாருங்களேன். அழகா இருக்கு தானே? ஆ அப்புறம் இப்ப கேன்பராக்கு நாங்க 16 இயர்ஸ்க்கு முதல் போற நேரம் இருந்த கேன்பரா இப்ப இல்ல. ஏன்னா அவ்வளவு பில்டிங்ஸ் வந்திருக்குது. நிறைய ரோட்ஸ் எல்லாம் ரினிவல் பண்றாங்க. பிஸி லைஃபா இருந்தது. ஐ கான்ட் பிலீவ் மை செல்ஃப். அவ்வளவு அழகாவும் இருந்தது, பிஸியாவும் இருந்தது. இந்த பாத்துங்களேன், அங்க பார்த்த விண்மீல் அந்த தொங்கல தெரியுது பாருங்க. ஸோ இந்த வியூஸோட அந்த விண்மீலும் தெரியிற நேரம் அவ்வளவு அழகா கண்ணுக்கு குளிர்ச்சியா இருந்தது. இத உங்களுக்கு காட்டணும்னு சொல்லித்தான் நான் இந்த வீடியோவை ஷேர் பண்றேன். உங்களுக்கு விருப்பமா இருந்தா இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் போயிட்டு ஃபாலோ பண்ணுங்க. அதுலேயும் சின்ன சின்ன வீடியோஸ் இருக்குது போடுறேன். இட்ஸ் கால் பிரியா ஆர்கே கிளாம் ஜோனி. Priya _Glam Journey Instagram page, and my Facebook page called Priya RK.
அப்புறம் டிக்டாக் இருக்கு, பிரியா ஆர்கே 369 vlogs டிக்டாக், அதையும் போயிட்டு ஃபாலோ பண்ணுங்க. நிறைய ரீல்ஸ் எல்லாம் நான் போட்டு கொண்டு வரேன். இருக்கு இங்க பாருங்க. பாருங்களேன் இந்த ரீல்ஸ. That's so cute. அங்க பாருங்க அஞ்சனா மேல. அங்க பார்த்த மாதிரி இங்கேயும் ஒரு இது பார்த்தேன். ஒரு ஃப்ளைட் போய் கொண்டிருந்தது. அது என்னண்டா அப்படி அந்த வானத்தை மேகத்தை பிரிச்சு கொண்டு போற மாதிரி இருந்தது. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா கிட்ட நெருங்கி கொண்டிருக்கிறோம். இது ஒரு மலை வந்து அவங்க வந்து காவ் பண்ணி இருக்கிறாங்க. Here we go. Welcome to Canberra. Canberra வந்துட்டேன். இது வந்து இப்ப கேன்பரா அப்படின்னா ஒரு யூரோப் லுக்ல தான் இருக்கு. மரங்கள் கூட அவ்வளவு அழகா இருக்கும். இப்ப உள்ளுக்கு வந்துட்டேன். இந்த பாருங்க டிரான்ஸ்போர்ட்ஸ் இருக்குது. இது ட்ராம், கேன்பரால இருக்கு ட்ராம். சிட்னிலையும் ட்ராம் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ திஸ் இஸ் கேன்பரா. பாருங்க நான் சொன்ன மாதிரி இவ்வளவு ரோட் ஒர்க்ஸ் போய் கொண்டு இருக்குன்னு பாருங்க. அதுக்கிடையில இருக்கிற இயற்கைய அந்த நேச்சரை தான் நான் வந்து உங்களுக்காக எடுத்து காட்டியிருக்கிறேன். இப்ப நாங்க ஹோட்டலுக்கு தான் போறோம். ஃபர்ஸ்டா நாங்க புக் பண்ண ஹோட்டல். அதோட ரிவ்யூவும் இதுல வரும். ஸோ அதையும் கேட்டுக்கொள்ளுங்க. இப்ப ஹோட்டல் கிட்ட நாங்க போய் கொண்டிருக்கோம். பாருங்க போறதுக்கு இடம் இல்லாம அவ்வளோ ரோட் ஒர்க்ஸ் நடந்து கொண்டிருக்குது. முந்தி இப்படி இதுக்கு இல்ல, டோட்டலி டிஃப்ரெண்ட். பட் எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அடடா லைவ்லியா இருக்குதே அப்படின்னு சொல்லி. இன்னும் வித்தியாசமா இருக்கும். பாருங்க நாங்க இந்த மரங்களை பாத்தீங்களா? நேரம் இப்படி இருக்காது. எல்லாம் அந்த சைப்ரஸ் மரம் அந்த மாதிரி தான் இருக்கும். So lively. ஒரு டிஃப்ரெண்ட் லுக். சிட்னிக்கும் கேன்பராக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் லுக் இருக்குது. அதர் ஸ்டேட்ஸ் தான் டிஃப்ரெண்டா இருக்கும். அந்த பாருங்க ப்ளோ ஆகுது. அது நாங்க செகண்டா போற ஹோட்டலுக்கு பக்கத்துல இருக்கிற வியூ இது. இதுதான் சிட்னி பார்லிமெண்ட், கேன்பரா பார்லிமெண்ட். சாரி காய்ஸ், கேன்பரால இருக்க பார்லிமெண்ட். கேன்பரா தான் கேபிட்டல் ஆஃப் ஆஸ்திரேலியா. ஸோ திஸ் இஸ் த பார்லிமெண்ட். இதுதான் பார்லிமெண்ட். பாருங்க அது அவ்வளவு அழகான ரோட்ஸ். அது வந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டா இப்படி போனா அந்த ரோட் அப்படி ஸ்ட்ரெயிட்டா பார்லிமெண்ட்டுக்கு ஏறுற மாதிரி ஒரு ரோடு இருக்குது. ஆனா சுத்தி வர எங்க பார்த்தாலும் அந்த ரோட்ஸ் ஃபுல்லா எங்க சுத்தினாலும் அந்த பார்லிமெண்ட் தெரியும். இங்க பாருங்க இந்த வியூ எவ்வளவு அழகா இருக்குதுன்னு சொல்லி. இதே வியூ வந்து நான் பார்த்திருக்கேன் சுவிஸ்ல. இது ஒரு இடம் இருக்குது. அந்த இடம் நான் பார்த்திருக்கேன். அந்த நேரம் நான் யூடியூப் சேனல் செய்யல, உங்களுக்கு நான் காட்டி இருந்திருப்பேன். ஸோ this is the time to share with you guys. இத பாருங்க பில்டிங்ஸ். இப்ப நாங்க ரிஜஸ் ஹோட்டல்ல செக்இன் பண்றதுக்காக உள்ளுக்கு போறோம். பட் நாங்க செக்இன் பண்ண இல்லை. ஏன்னா வந்து எங்களுக்கு 3 o'clock தான் செக்இன் டைம். ஸோ நாங்க அதுக்கிடையில நாங்க போயிட்டு பேசிட்டு, நாங்க ஏற்கனவே புக் பண்ணிட்டேன். பட் ஸ்டில் போயிட்டு பேசிட்டு நாங்க திருப்பி இன்னொரு இடத்துக்கு போறோம். அது என்னண்டு காட்டுறேன் பாருங்க. ஓகே, he came back. வந்ததுக்கப்புறம் இது ஒரு ஸ்பெஷல் இடத்துக்கு தான் நாங்கள் போகிறோம். ஏன்னா டைம் இருக்கிறனால எங்களுக்கு ஒரு 2 hours டைம் இருந்தது. ஸோ அங்கே போகலான்ட்டு பிளான் பண்ணினோம். அது ஏற்கனவே பிளான் பண்ணி டிக்கெட் எல்லாம் புக் பண்ணிட்டேன். பட் டைமை மேனேஜ் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் இங்கே வந்து பார்த்தோம். பட் வி ஸ்டில் ஹேவ் டைம், இனஃப் டைம். ஸோ அதுக்காக நாங்கள் திருப்பி அந்த இடத்துக்கு போகிறோம். அது பக்கம்தான். இந்த ரிஜஸ் ஹோட்டல்ல இருந்து அது ஒரு 10 minutes drive அந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப பக்கம்தான். நாங்க கிட்ட நெருங்கிட்டோம். Here we go. We came to the place. It's called Miniature Garden. அது கரெக்டான நேம் அந்த போர்டில் இருக்கும். பாருங்க அவ்வளோ அழகா இருக்கும். உள்ள போய் பார்த்து காட்டுறேன்.
பார்க்கிங் ஏரியா இருக்குது. இதுக்கு வெளியில நிறைய பார்க்கிங் ஏரியா இருக்கு. காக்கிங் டவுன் கிரீன் அதுதான் அதோட பேர். நீங்க அதை மார்க் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நீங்க சிட்னி கேன்பரா வந்தீங்கன்னா இங்கேயும் போகலாம். கிட்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணினாங்க. அவங்களுக்கு வேல்யூபிளா இருக்கும் இங்க வந்தீங்கன்னா. இவங்களோட நாங்க நிறைய தரம் வந்திருக்கோம் கிட்ஸ். ஆனா அவங்க சின்ன பிள்ளை பேபிஸ் மாதிரி இருந்தாங்க அந்த நேரம். அப்ப அவங்களுக்கு அதோட இது தெரியாது, வேர்த் தெரியாது. ஸோ அதனால இந்த முறை கட்டாயம் அவங்களுக்கு கூட்டிட்டு போயிட்டு அதுல என்ன இருக்குன்றத காட்டணும். என்னன்னு சொன்னா இதுல நிறைய கண்ட்ரிஸ மினியேச்சர் பண்ணி வச்சிருக்கிறாங்க. நிறைய கண்ட்ரிஸ் இருக்குது. நீங்க பார்க்கத்தானே போறீங்க. பாருங்க, நாங்க ஆன்லைன்லயே டிக்கெட் புக் பண்ணிட்டோம். அதனால ஈஸியா நம்ம காட்டிட்டு வந்துடலாம். போன்ல நம்ம இது பண்ணிட்டு வந்துடலாம். உள்ள வந்துட்டேன். பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இங்க ஒரு அனிமல் இருக்காது. பட் அவங்க அந்த எம்மும் வச்சிருக்காங்க, கேங்கரு வச்சிருக்காங்க. ஏன்னா ஆஸ்திரேலியாட அதுதான் நேஷனல் அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ். ஸோ அதனால அதை வச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த பாக்குறீங்க, இந்த பாருங்க என்ன அழகா இருக்குன்னு சொல்லி மினியேச்சர் கார்டன். நாங்க போன முறையெல்லாம் ஃப்ரெண்ட்ஸோட இந்த இதுக்கு வந்திருக்கோம். ஆனா this is the first time we came alone as a family. நாங்க தனியா டிரைவ் பண்ணி வந்து இது பார்த்து கொண்டிருக்கிறோம். அவ்வளவு அழகான இடம். நீங்களும் என்ஜாய் பண்ணி கொண்டிருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சதா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த சேனலை. ஃபியூச்சர்ல நிறைய வீடியோஸ் வேற இருக்குது. ஷேர் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட. they also will enjoy. அண்ட் அவங்களும் இங்க வரதா இருந்தா அவங்களுக்கும் ஈஸியா இருக்கும். நீங்க இப்ப இருக்கிற சுச்சுவேஷன்ல எல்லாமே ஆன்லைன்ல புக் பண்ணிக்கொள்ளலாம். உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அங்க உங்களோட டைமை கவர் பண்றதுக்காக வேற எங்கேயும் பார்க்கலாம் தானே. போயிட்டு நீங்க ஆன்லைன்லயே எல்லாம் புக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க இங்க வர மாதிரி இன்னொரு இடத்துக்கும் டக்குன்னு போயிட்டு பார்த்துட்டு அப்புறம் போயிட்டு செக்இன் பண்ணலாம், ரெஸ்ட் எடுக்கலாம். ஸோ தட்ஸ் த ஐடியா. கிட்ஸ் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணினாங்க. Look, so beautiful, no, Anja? It's like rainfalls, no? Anja, idil, Anja, Anja. Nilang, Anja. Anja, nilang. Ambulance is there to catch him now. How beautiful. எப்படி இருக்கு பாருங்க. I got the train. Look, Anja, I got the train. Yeah, it's a duck. இந்த ட்ரெயின் ஒவ்வொரு டைமுக்கு தான் அது ஆகும். So I was waiting for the train. That's why. Look at the castle.
Hey guys, I have finished. நாங்கள் இப்போ எக்ஸிட் போகிறோம். இப்போ ஹோட்டலுக்கு போக போகிறோம். நாங்கள் இனி தான் போயிட்டு செக்இன் பண்ணணும். Look at this. So cute. So this is gift shop and the exit. You can buy gifts here. You need to pay. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் இங்கேருந்து எக்ஸிட் வந்துட்டோம், வெளியே வந்துட்டு இப்போ நாங்கள் கார் எடுத்துகிட்டு இப்போ நாங்கள் ஹோட்டலுக்கு தான் போக போகிறோம். அங்கே போயிட்டு கொஞ்சம் எல்லாம் செக்இன் பண்ணி ரெஸ்ட் எடுத்துட்டு தான் Okay, guys, we came to hotel. Now we are going to check in, and then I'll come back to you. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அந்த ரூம் ஓகேயாக தான் இருந்தது. பட் என்னது சொன்னால் ஃபுல்லாக ஹீட் தான் வந்து கொண்டிருந்தது. நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாம் பார்த்தோம், மாற்றமே இல்லை. அதான் ஹீட் கூடிட்டு நைட் வந்து எங்களுக்கு தூக்கமே இல்லை. இது வரைக்கும் ஓகேயா இருந்தது. என்னன்னு சொன்னால் இப்போ நாங்கள் நார்மலாக இருக்கிறோம். இந்த விண்டோஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி அதெல்லாம் இருக்கிறனால நார்மல் வெதரில் தான் இருந்தது. ஓகேயா இருந்தது. என்வாயன்மெண்ட் நல்லா இருந்தது. சோஃபா இந்த இப்படி எல்லாமே நல்லா இருந்தது. இந்த இந்த சின்ன துண்டு மட்டும் இந்த இந்த அதாவது நாங்கள் இருந்த அந்த நைட் ஆக வரைக்கும் ஓகேயா இருந்தது. பட் நைட்டுக்கு தான் இட்ஸ் லைக் ஹாட். பட் இந்த பெட் எல்லாம் கொஞ்சம் எங்களுக்கு நல்லா இருக்கு இல்லை. இது ஓகே. பட் பில்லோஸ் எல்லாம் ரொம்ப மோசமா இருந்தது. பில்லோ எல்லாம் அப்படி கீழே அப்படி பொசுன்னு போயிட்டு அந்த மாதிரி தான் இருந்தது. இப்போ நாங்கள் போகிறோம், கீழே போயிட்டு ஏதாவது கஃபே மாதிரி ஏதாவது குடிப்போம் அப்படின்ட்டு கீழே போனோம். போயிட்டு ஹாட் சாக்லேட் எல்லாம் குடிச்சிட்டு வெயிட் பண்ணி கொண்டிருந்தோம். ஏன்னா நாங்கள் எங்களோட காரில் போகையில் மற்ற ரெஸ்டாரண்ட்டுக்கு என்ன சொன்னாங்க, அங்கே கார் பார்க்கிங்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சிட்டிலன்னு சொல்லி. அப்போ அதனால நாங்கள் வந்து காஃபே குடிச்சு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அந்த ரெஸ்ட் எடுக்கிற டைமில் நாங்கள் கார் புக் பண்ணியிருந்தோம். கேப் ஒன்று புக் பண்ணி அதில் தான் நாங்கள் ரெஸ்டாரண்ட் போனோம். அங்கே கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் நடந்து என்ஜாய் பண்ணலான்ட்டு ஈஸியாக இருக்கும் எங்களுக்கு திரும்பி ஹோட்டலுக்கு வர்றதுக்கு. ஸோ ஹேவிகோ நாங்கள் கஃபே ஆர்டர் பண்ணி ஹாட் சாக்லேட் குடிச்சிட்டு கேப் புக் பண்ணி நாங்கள் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தோம். இந்த ரெஸ்டாரண்ட்டில் பேர் வில்மா. இட் வாஸ் பியூட்டிஃபுல். கட்டாயம் நீங்கள் வாங்க, கேன்பரா வந்தால். ஃபுட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. சீ ஃபுட் தான். பட் வி டிட் என்ஜாய். ஈவன் சுஷி இருந்துச்சு. ஏன்னா கிட்ஸுக்கு சுஷி ரொம்ப பிடிக்கும், எனக்கும் தான். ஸோ அதுவும் இருந்தது. ஸோ அதனால வி என்ஜாய் திஸ் ஃபுட். டிசர்ட்டும் இருந்தது. ஓகே, டிசர்ட்டும் ஓகே இருந்தது. பட் ஓவரால் இட்ஸ் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ். வில்மா இட்ஸ் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நீங்கள் கட்டாயம் வந்து பார்க்கலாம். இந்த மாக்டைல்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்தது. இந்த பன், ஓ மை காட், யம். ஸோ கட்டாயம் நீங்கள் வாங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு, வில்மா வந்து என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, ஃபுட் வாஸ் ஸோ குட். இது வந்து கத்திரிக்காவை பொரிச்சு ஏதோ செஞ்சுருந்தாங்க. லிட்டில் பிட் ஸ்வீட்டாக தான் இருந்தது. பட் இட் வாஸ் குட். அது அவ்வளோ அழகாக இருந்தது, நல்லா இருந்தது. இட் வாஸ் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ். இதை முடிச்சுட்டு நாங்கள் எங்களோட ஹோட்டலுக்கு திரும்பி வந்துட்டோம். வந்தால் அதுக்கப்புறம் தான் இருந்தது தூக்கமே இல்லை. 2வது மகள் தூங்கவே இல்லை. மூத்தவ ஏதோ தூங்கிட்டா. பட் எங்கள் 3 பேருக்குமே தூக்கம் இல்லை. ஏன்னா நைட்டாக நாங்கள் முடிச்சு கொண்டிருந்தோம். இப்போ இந்த கேன்பரா சிட்டியை பாருங்க, க்யூட்டாக இருந்தது, அழகாக இருந்தது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அப்படியே சுற்றி பார்த்துக்கொண்டு ஒரு ஜெலாட்டோ ஒரு ஐஸ்கிரீம் கார்னருக்கு போனோம். இட்ஸ் கால் அனிட்டா சம்திங், அனிட்டான்னு சொல்லி. பட்
அங்க நாங்க இங்க சிட்னிலயும் நாங்க சாப்பிட்டுருக்கனால, எங்களுக்கு அந்த டேஸ்ட் ஏதோ வித்தியாசமா இருந்துச்சு. பிடிக்காத மாதிரி இருந்தது. நாங்க என்ஜாய் பண்ணல அந்த ஐஸ்கிரீம், ஜெலாட்டோ என்ஜாய் பண்ணல. கொஞ்சம் தான் சாப்பிட்டேன். சாப்பிட்டுட்டு அங்க நாங்க பார்த்ததுல மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் டிட் த சேம் திங். ஏன்னா நாங்க அங்க நின்று ஒரு கியூ மாதிரி இருந்தது. கியூல நின்று தான் நாங்க போகணும். அந்த கியூல நின்று கொண்டிருக்கிற நேரமே அங்க இருந்து ஐஸ்கிரீம் ஆக்கள் என்ஜாய் பண்ணாம ஒரு ஃபுல் கப் ஐஸ்கிரீமை கொண்டு போயிட்டு பின்ல போட்டாங்க. அப்ப நாங்க நினைச்சோம் என்னடா அவங்களுக்கு வேற டேஸ்ட் வாங்கியிருக்கலாமோன்னு நினைச்சு போட்டுட்டாங்களோன்னு சொல்லி நாங்க சரி ட்ரை பண்ணுவோம்ட்டு தான் நாங்க போய் ட்ரை பண்ணினோம். பட் எங்களுக்கு பிடிக்கல. நாங்களும் அதே மாதிரி வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ அது உண்டு. மற்றபடி கேன்பரா ஸோ குட். ஐ லைக் இட். ஐ லவ்ட் இட். நாங்க என்ஜாய் பண்ணினோம். இந்த மாதிரி சின்ன விஷயத்தை தவிர மற்றதெல்லாம் ஸோ குட், ஸோ குட். அனிதா, யா, கால் அனிதா. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இதை முடிச்சுட்டு நாங்கள் பேக் டு ஹோட்டல் திருப்பி கேப் புக் பண்ணி, அந்த ஊபர் பக்கத்துலேயே இருந்தது. ஊபர் புக் பண்ணியிருக்கணும். பட் நாங்கள் போய் நின்றது கேட்டோடனே அவங்க ஓகே சொல்லிட்டாங்க. ஸோ ஹோட்டலுக்கு வந்து உங்களுக்காக ஒரு சின்ன vlog ஒன்று பண்ணியிருக்கிறேன். மை நைட் ரொட்டீன் அது வரும், ஃபியூச்சர் வீடியோவில் வரும். ஸோ இது நான் அதை ஃபுல்லாக நைட்டில் போட இல்லை, நான் தனியாக அதுக்கு வீடியோ நான் போடுறேன். இப்போ மார்னிங்கே நாங்கள் அங்கேருந்து வெளிக்கிட்டுட்டேன் வெஜஸ்லேருந்து, ஏன்னா ஃபார் தட் எக்ஸ்பீரியன்ஸ். அதனால நாங்கள் இன்னொரு ஹோட்டலில் நைட்டோட நைட் ஹஸ்பண்ட் புக் பண்ணி இப்போ அங்கே தான் நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். அங்கே வச்சு போகிறதுக்கு முதல்ல ஒருத்தர் சொன்னார் ஹோட்டலில், இங்கே போய் பாருங்கன்னு சொல்லி. இது டு பி கண்டினியூவா நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். அதையும் பார்த்துட்டு நாங்கள் மற்ற ஹோட்டல் என்னென்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, stay tuned guys. Hope you are enjoying this video. Yeah, okay. Cha cha, to be continued from Priya K.